ஹலோ கைஸ், வெல்கம் டு விவான் அஃபிஷியல் vlogs. ஸோ இன்றைக்கி நாங்கள் சபரிமலை போகிறோம். அது நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? சின்ன சின்ன கிளிப்பாக தான் போடுறோம். வீடியோவே 7 மணி இருந்தது. அதனால் சின்ன சின்ன கிளிப்லாம் நான் காட்டுறேன். அது சிவன்மலை கேரளாவுடைய இங்கேருந்து 6 மணி சபரிமலைக்கு. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இப்போ மணி வந்து 8 மணி. 6 மணி நேரம்னா அது நீங்களே கேல்குலேட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். முக்கியமாக சின்ன பசங்க கைஸ், நாங்கள் வந்து என்ஹெச் 544 தான், அதாவது என்ஹெச் 544 போயிட்டு இருக்கோம். ஸோ இதுவே அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட பக்கத்தில் கொச்சிக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து ரூட்டை நாங்கள் டர்ன் பண்ணிடுவோம். அந்த டர்ன் பண்ண வழி நான் வந்து என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் திருஷூர் வந்து இப்போ தாண்டிட்டு நாங்கள் போயிருக்கோம். அதே வந்து என்ஹெச் 544. அதனால சிலதெல்லாம் வந்து அவசரப்பட்டு எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். சிலதெல்லாம் எடுப்பேன். அது நாங்கள் வந்து எக்ஸாக்ட்லி காடிக்கும் காலனிலேருந்து சபரிமலைக்கு 3 மணி நேரம். ஆனால் காலடியிலேருந்து டிராஃபிக், செம்ம டிராஃபிக். அந்த காலடி பிரிட்ஜு இது பார்த்தீங்க, இது வந்து காடி பிரிட்ஜு. இது வந்து அவங்க நைட் நேரத்தில் வந்து அவங்க சரியாக தெரியல. கைஸ், இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட சபரிமலை கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து 2 மணி நேரம் தான். ஸோ செம்மையான குடுது. ஹேர்பின் பென்ஷன் நிறைய இருக்குது. வளையல்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பேச சுத்தமாக கேட்டுருக்காது. அது ரொம்ப காற்றதுனால கொஞ்சம் கேட்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
கைஸ் இப்போதான் கைஸ் நாங்கள் பம்பையில் பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் ஏறிக்கணும். ஏறிட்டு வந்தோம். ஸ்டார்டிங் ட்ரிப் கைஸ் நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து கவுண்டர் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம் சபரிமலைக்கு. யார் இடத்துல இவ்வளோ ஆதாரம் கொண்டு வர அவ்வளோ பிச்சோட சபரிமலை போகிறதுக்கு 3.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அது மேலே போனதுக்கு காட்டுறேன். நீ இப்போ காட்டு. உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டேன். இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டீப். இதுக்கு மேலே இது வந்து நார்மல் பாதை. நாங்கள் வந்து நீலிமலை பாட்டமுக்கு வந்துட்டோம் கைஸ். இதான் கைஸ் செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் கடந்து வந்துட்டோம். தேர்டு கைஸ் ஃபோர்த்து ஸ்டெப்பு. இவ்வளோ ஸ்டீப்பில் நாங்கள் வந்து ஏறியிருக்கோம். Three kilometers to go to Sabrimali. nearly மழை டாப் பண்ணிட்டோம். இப்போ தான் பிளேன் சர்ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா ஆஃப் ஆஃப் த சரிங்க சார் அங்கே மேலே பண்ணதுக்கப்புறம் கல்யாணம். ஃபிஃப்த்து ஸ்டீப். பட் ஆனால் நார்மல் பாதை வந்து ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏது கொஞ்சம் கஷ்டம்தான். 2.6 kilometers. 2.4 kilometers to go to Sabrimali. செம்ம ஸ்டீப்பு. ஆனால் வீடியோ கூட கட் பண்ண முடியல, கொஞ்சம் தான் இருந்தால் கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் செம்ம ஸ்டீப்பு. கைஸ் ஆனால் இது ரொம்ப ஸ்டீப் தான். அதனால் நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து டிராக்டர் வழியாக வரலாம். பட் ஆனால் டிராக்டர் வழியில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து அங்கே கொஞ்சம் கல்லாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஸ்லோப்பாக இருக்குது. அந்த கல் தான் நம்மளுக்கு உள்ளே ஏறிடும் அந்த கால் பதத்துக்குள்ளே. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். ஆனால் ரெண்டுமே ரிஸ்க்கான பாதை தான். கைஸ் ஒரு சில இடத்துல ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்டீப்பாக இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தது ரொம்ப இருந்துச்சு. ஃப்ளாட்டில் போனதுக்கப்புறம் முடியாது. அதான் ஃப்ளாட்டு அங்கே போனது முடியும்.
வந்து எப்படி இருக்குன்னு என்ன சொல்கிறேன், ரொம்ப ஸ்டீப். இது ஆக்சுவலாக வந்து நார்மல் கடந்த பார்க்க போனால் அது வெறும் படிக்கிறது தான், ஃபஸ்ட்டே இல்லை. சரி ஓகே, நார்மல் கடந்த போனால் வச்சுக்கலாம், ஸ்டீப்பு சரியான ஸ்டீப்பு. எல்லாம் வந்து ஏழுக்கெல்லாம் அதெல்லாம் கஷ்டம், செம்ம கஷ்டம். அது வந்து இதோ இந்த மாதிரி கம்பிலம் பிடிப்பாங்க, அது எனக்கு பிடிச்சது. அந்த மாதிரி தான் சப்போர்ட்டு. அதை விட்டா சரி ஆனால் ஓரளவுக்கு இப்போ பாதியில் வந்துட்டோம். சபரி படம் சரி சபரி பேடம் படம் அங்கே அந்த போர்டு போட்டுருக்கு. நான் அந்த போர்டு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். இதான் வந்து பிள்ளையாருக்கு சரி அந்த போர்டு நான் ஜூமில் காட்டுறேன். படம் பீடம் சபரி பீடம் அப்படி திருப்பியதாக இதுக்கப்புறம் இப்படி இவ்வளோ வந்தோம்ல, இது மட்டும் கஷ்டம். சரி நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா கண்டிப்பாக சபரிமலை வந்து 5 மணிக்கு காலையில் தோன்றுவாங்க. அதனால தான் வந்து இந்த பாட்டுலாம் ஓடுது. ஸோ வந்து இப்படிதான் போகணும். 1.6 kilometers to go to the Sabrimala. Tractor road joint ஆகுது. இந்த அன்சைடு ஜாயின் ஆகுது. டிராக்டர் ரோடு ஜூஸ் சொன்னேன். 1.3 kilometers to go to Sabrimala. நானும் சொல்றேன், காபி குடிக்காதீங்க, சூடா இருக்குங்க, லேட் ஆகுங்க, ஜூஸ் வாங்கி குடிங்க, டக்குன்னு குடிச்சிட்டு போலாங்க அப்படிங்கிற. மச்சவருக்கு லேட் ஆகுங்க, நீங்க குடிங்க அப்படிங்கிற. 1.2 kilometers to go to Sabrimala. 1.5 kilometers to go to Sabrimala. எல்லா இடம் ரூட் யோகாரு பெங்களூரு 800 meters to go to Sabrimala. பழனிக்கு போகும்போது ஊட்டிலேருந்து வருவாங்க. ஆமாம்மாங்க, அந்த தடியை வச்சுட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 800 meters. நான் ஃபர்ஸ்ட் மேலே முக்கால்வாசி அங்கே வந்து உடனே 18ஆம் படி அது எப்படி இருக்கும் வந்தாச்சு கைஸ், ஓரளவுக்கு வந்தாச்சு. சார் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த மழையெல்லாம் மாற்றி கரெக்டாக அங்கே இருக்கு கைஸ். அதுதான் சபரிமலை.
200 meters to go to Salimali. கைஸ் இது வந்து மேலே அப்படி இருக்குது கழுதப்பாதை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது ஜாயிண்ட் ஆகி நாங்கள் வந்து சமையல் கீழே போட்டு 18 படி வந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். கைஸ் அதுதான் டெம்பிள் முன்னாடி சபரிமலை. சாமியே சரணமையப்பா. சபரிமலை போய்ட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணோம். சாமியை சரணமையப்பா. கைஸ் இப்போ தான் கைஸ் நாங்கள் சபரிமலை ஐயப்பா பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த ஐயப்பா ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ நான் வந்து இது வந்து என்னோடய 3rd டைம் நான் வரேன் சபரிமலைக்கு. சாமி ரொம்ப அழகாக குட்டியாக இருந்தது. அது பார்க்கும்போது நம்மளுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சுவாமியே சரணமையப்பா. கைஸ் நாங்கள் இப்போ தான் கைஸ் நாங்கள் வந்து இருமுடி கழட்டிட்டு நாங்கள் வச்சோம். அதுவும் இல்லாமல் வந்து 7 மணிக்கு காலையில் வந்து நெய் அபிஷேகம் இருக்குமா. நாங்கள் வந்து இன்னோட நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கீழே இறங்குவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் பாய்.